பாப்பா நம்ம பாப்பா மாமி நீங்க செம்ம பெரிய ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சரி அப்படி தள்ளி உக்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐயா பாப்பா நம்ம பாப்பா நிறைய அரட்டை அடிப்போம். ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன், நாங்க கேட்டுக்கிறோம். முதல்ல அரட்டை அடிப்போம், அதுக்கப்புறம் தான் நடிக்கிறது. அதெல்லாம் சொல்ற மாதிரி அரட்டையா இருக்காது மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ண போறோம். இப்ப பெரிய ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. சரி அப்படி தள்ளி உக்காந்துருந்தோம். ஒரு 2 நிமிஷம் ஆர்டிஸ்ட், ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஐயா பாப்பா நம்ம பாப்பா. எனக்கு இடையில வேற எப்பாவது மேம்க்கு மெசேஜ் பண்ணும்போது மேம்ங்கிறது மாதிரி மாமின்னு வந்துடும். சாரி மேம். ஸோ அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. அங்க இருந்து கீர்த்தி கூப்பிடுறாங்க. நான் அங்க நின்றுட்டு இருக்கேன். மாமி நீங்க செம்ம கட்டையா இருக்கீங்க. இது சொல்றதுக்கு என்ன இருக்கு? கரெக்ட் தான். மாமி பயங்கர கட்டையா தானே இருக்கீங்க. மைக் இருக்குமா? ஆமா மாமி நீங்க செம்ம கட்டையா இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு சொன்னதுதான். நீங்க இந்த படத்துல மறக்க முடியாத ஏதாவது ஒரு டயலாக் இருக்கா? ஃபிலிம் ரிலீஸ் ஆன பிறகு தான் we can say out some. ஸோ ட்ரெய்லர்ல வந்தது ஒன்று சொல்றேன். அது கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இல்ல மாஸ்டர், அது அந்த எங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுல அந்த லைன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏக் காவ் மே ஏக் கிசான் அப்படின்னு ஒன்று டைட்டில் வரும், ரகு தாத்தா அப்படின்றது. ஸோ அது நாங்கள் 2 பேரும் எழுதிட்டு இருப்போம். டீச்சர் வந்து சொல்லுவாங்க ஏ காவ் மே, நாங்கள் 2 பேரும் ஏ காவ் மே அப்படின்னு ஆடு மாதிரி கத்துவோம். ஸோ தட் வாஸ் I think just spotல பண்ணது. So நல்லா இருக்குது. And then they were laughing. So that was fun. She's just carried the film on her shoulders. அதுவும் இத்ரோடு ஷோல்டர் பாவம். அவ்வளோ பெரிய படத்தை, ரொம்ப பெரிய படத்தை தூக்கி வச்சிருக்காங்க. So yeah. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு படம் பண்ணும்போது செட்டே ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ தேவையில்லாத நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அது எதுவும் இருக்காது. அண்ட் கான்டென்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டென்ட். டைரக்டரும் வந்து ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணோன்னா ஹீ இஸ் அப் ஃபார் இட். அதனால் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ மேம் கூட மேம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்லாம் பேசிட்டு பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இந்த ஃபீலே தனி. ஆக்சுவலாக நான் இப்போ இது முடிச்சதுக்கப்புறம், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய அடுத்த படமும் ஒரு காமெடி ஃபிலிம் தான். நெக்ஸ்ட் இயர் பிகினிங் ஒரு தெலுங்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஒரு காமெடி தான். ஸோ எப்போவுமே அந்த ஒரு ஜோன் இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஜானர் ஒன்று பண்ண ஆரம்பித்தா அந்த மாதிரி அந்த ஜானர் ஒரு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அண்ட் இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேம் ஃபஸ்ட் டைம் அங்கே இங்கே பார்த்துருக்கேன், பட் நேரில் பக்கத்தில் பார்த்ததில்ல. அண்ட் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஐ தாட் ஷீ இஸ் வெரி குட். ஷீ இஸ் மெயின்டைன்ட் ஸோ வெல். ரொம்ப அதுவும் இந்த மாமி கெட்டப்பில் வரும்போது 2 நிமிஷம் தான் அந்த மேம் அது இதெல்லாம். அதுக்கப்புறமா மாதிரியாக பல வார்த்தைகள் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கீங்க 2 பேரும். கீர்த்திட்ட பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு? she's very genuine. And நம்ம ரொம்ப யோசிச்சு எல்லாம் பேச வேணாம். Like we can just be ourselves with her. அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டி she is. So it's very easy to be with her. I think I like that about her. அப்போ பயங்கர ஃபுட்டியாவ? எனக்கும் கொடுப்பாங்க மாஸ்டர். லஞ்சில் வந்து அவங்க தனியாக ஒரு சமையல் நடக்கும் கீர்த்திக்கு. ஸோ அதில் வந்து நிறைய விதவிதமான பொரியல்கள் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு போர்ஷன் எனக்கும் அனுப்பி வைப்பாங்க. சரண் பாடின பாட்டு எனக்கு எஸ்பிபி சார் 80s பாடின மாதிரியே எனக்கு கேட்குது. ஆமாம், ஹிஸ் வாய்ஸ் ஜஸ்ட் சவுண்டட் லைக் எஸ்டர் எஸ்பிபி சார். இல்லை, அந்த கமெண்ட்ஸ்லேயும் அதுதான் போட்டு. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எப்படி அப்படின்னு சரண் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எஸ்பிசி நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நினைச்சது. இட் வாஸ் தட் க்ளோஸ். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்ஷனோட பண்ணப்பட்ட ஒரு திரைப்படம். அண்ட் தியேட்டருக்கு போனா 100% என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. அண்ட் the film will also make you think.